இன்னைக்கு இருக்கிற பிஸ்னஸ் காம்படிஷன்ல நீங்க சேல்ஸ்ல மட்டும் ப்ராஃபிட்டை எதிர்பார்த்து இருக்கிறது வேலைக்கு ஆகாதுங்க. உங்க பர்ச்சேஸ்ல 50% ப்ராஃபிட் அண்ட் உங்க சேல்ஸ்ல 50% ப்ராஃபிட், இது ரெண்டையுமே கவனமா கொண்டு போனா மட்டும்தான் உங்களுக்கு ஆனுவல் டர்னர்ல நல்ல ப்ராஃபிட் கிடைக்குங்க. என்ன சார் பர்ச்சேஸ்ல எப்படி சார் ப்ராஃபிட் கொண்டு வர முடியும் அப்படி கேட்டீங்க அப்படின்னா, சில பேர் கண்மூடித்தனமா ஒரே ஆளையே நம்பி அந்த ப்ராடக்ட் நிறைய பேர்ட்ட கிடைச்சாலும் அவங்க ப்ரொடெக்ஷன் பண்றதா இருக்கட்டும், இல்ல நீங்க ட்ரேடிங் பண்றதா இருக்கட்டும், ஒரே ஆள்கிட்ட வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்க கடன் கொடுக்குறாங்கன்னு சொல்லி இவங்களும் வாங்கிட்டே இருப்பாங்க. ஒரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நம்ம வாங்குற இடத்துல ஒரு 15 ரூபாய் கிடைக்குது அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா, இதுவே இன்னொருத்தர் நீங்க விசாரிக்கும் போது அவர் இமிடியட் பேமெண்ட்டுக்கு 12 ரூபாய் கொடுத்தாரு அப்படின்னா, இந்த 15க்கும் 12க்கும் உள்ள இந்த 3 ரூபாய் டிஃபரன்ஸ் தாங்க உங்களுடைய பர்ச்சேஸ் ப்ராஃபிட். ஸோ பர்ச்சேஸ் ப்ராஃபிட்டுக்கு நீங்கள் முடிஞ்ச வரையும் இம்மிடியட் பேமெண்ட் கொடுத்து அந்த பொருள் ஒரு 5 பேர்ட்ட கிடைக்குன்னா 5 பேர்ட்ட என்கொயரி பண்ணி அதில் யார் ரேட்டு கம்மியாக தரா, அதில் யார் ரொம்ப தரமாக தரா அப்படிங்கிறத விசாரிச்சு வாங்குறது ரொம்ப சிறந்ததுங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, சார் என்னால் இம்மிடியட் பேமெண்ட் பண்ண முடியல சார் அப்படின்னா நீங்கள் பில் டு பில் கூட பே பண்ணலாம். ஸோ அப்பவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு மார்ஜின் கிடைக்குங்க. இல்லைன்னா அடுத்து உங்கள்ட்ட இல்லை சார் நிறைய காசு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பல்க் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ ஒரு பொருளை வந்து 10 குவான்டிட்டி வாங்குறதுக்கும் 100 குவான்டிட்டி வாங்குறதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குங்க. ஸோ நீங்கள் பல்காக பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்னுமே ரொம்ப கம்மியாக வாங்கலாம். அது மாதிரி மார்க்கெட்டை எப்பவுமே நீங்கள் அப்டேட்ல வச்சுங்க. உங்களுடைய பிசினஸ் சார்ந்த தொழில் அந்த பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு ஏறும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பல்காக பர்ச்சேஸ் பண்ணி அதில் ஒரு ரேட் ஏறின பிறகு ஒரு லாபம் சம்பாதிக்கலாம். ரேட் இறங்கும் போது உங்களுக்கு என்ன விற்கிதோ தேவையான ஸ்டாக் மட்டும் வச்சுட்டு உங்களை நீங்கள் லாஸ்ட்ல இருந்து காப்பாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ்லேருந்து ப்ராஃபிட் எடுத்தால் மட்டும்தாங்க இன்னைக்கு இருக்க பிஸ்னஸ் காம்படிஷனில் நீங்கள் ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும். தொடர்ந்து பிஸ்னஸ் டிப்ஸுக்கு எங்கள் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க.